பாண்டியன் ஸ்டோர் சரிகளில் அடுத்த வர எபிசோடில் நம்ம மீனாக இருந்துட்டு தங்கமயிலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. செந்தில் டவுட் பட்டு மீனா பின்னாடியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா மயில் கூட தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே செந்தில் இருந்துட்டு, நான் எத்தனையோ தடவை உனக்கு சொல்லி பார்த்துட்டேன் மீனா, ஆனால் நீ கேட்குற மாதிரியே இல்லை. யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட சொன்னால் நீ கண்டிப்பாக வழிக்கு வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு நேராக நம்ம கோமதியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனும் இருக்கார். பாண்டியன் முன்னாடியே மீனா பண்ணுறது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா மீனா அப்படி என்ன பண்ணிட்டா? உனக்கு சாப்பாடு செய்யாமல் வந்துட்டாளா? மா, சாப்பாட்டுக்காகலாம் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பேனா? யார் நம்மளை எல்லாருமே ஜெயிலுக்கு அனுப்புனாங்களோ அவங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுத்து இப்போ அவங்களுக்கு அவங்க கூட நின்று பேசிகிட்டு இருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே பாண்டியனும் கோமதியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அரசி இருந்துட்டு, ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா? ஆமாம் அரசி, இந்த விஷயத்தில் நான் போய் சொல்லுவேனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனடியாக மீனாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. எங்கள் கூட இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை நீ செய்வேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை ஐடியாலாம் நீ தான் கொடுப்பியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. மயிலாக்கா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அது சரவணன் வந்து மயில்கிட்ட தப்பாக பேசின விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. மறுபடி நம்ம தங்க மயிலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். நம்ம வீட்டோட முதல் வரிசை மயிலோட வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.